அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பிரம்மச்சாரி யோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, அதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் சாஸ்திரம் சம்பந்தமான 2 விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 2 விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க. நாம் முதலாவதாக இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விதியை பார்க்கலாங்க. பொதுவாக அக்னியை வாயினால் ஊதி அணைக்கிறது அப்படிங்கிறது மரண சடங்குகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம அதாவது அக்னியை எந்த ரூபத்தில் அந்த அக்னியாக இருந்தாலும் நம்ம வாயினால் ஊதி அந்த அக்னியை அணைக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் இனிமேல் வாயினால் ஊதி அக்னியை அணைக்கிறத தவிர்த்துறது நல்லது. இது இந்து சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விதி. அடுத்து அது ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 மணி முதல் 7 மணி வரை அதாவது இறைவனும் இறைவியும் இணைந்திருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். இது சுபகாரியங்களுக்கு ஒரு ஏற்றதாக இருக்கும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கிழமை தோஷம், நட்சத்திர தோஷம், திதி தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. 6லேருந்து 7 மணி வரைக்கும் சாயங்காலம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு ஜோதிட கணிதாமிர்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இப்போ நம்ம அடுத்ததாக பிரம்மச்சாரி யோகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. முதல்ல பிரம்மச்சாரியாக இருப்பது அப்படின்னா என்னது? முற்றும் துறக்க வேண்டும், எதிலும் பற்று இருக்கக்கூடாது. சரிங்களா? பற்றற்று இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கேதுவினுடைய தாக்கமானது இருக்க வேண்டும். அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் கேது, சனி, குரு பகவான் ஆகிய கிரகங்களின் தாக்கமானது அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் சம்பந்தமாக இருக்கட்டும், அதாவது தன்னுடைய பிறந்த குடும்பமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தடை, தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதில் ஒரு ஸ்டேஜில் கல்யாணத்து மேலேயே ஈடுபாடு வராது. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம், தம்பிகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இவங்க பண்ணாமையே இருப்பாங்க. ஏன்னா அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டே இருப்பாங்க. அதற்கு மேலே அவர்களுக்கு ஆர்வமே வராது. ஸோ இப்போ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவர் கேது பகவான் தான். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு, சனி, கேது இவைகள் அனைத்தும் இணைந்திருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் குருவும் சனியும் கேதுவுடன் தொடர்பு இருந்தாலோ, சனி பகவான் கேது சாரம், குரு பகவான் கேது சாரம், கேதுவும் ஒன்றா இருக்கிறது. ஸோ இப்போ இந்த கேதுவானது சனி குருவை நோக்கி வர்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு திருமண தடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரக்தி மனப்பான்மையை அதிகரிக்க செய்யும். அப்போது இந்த திருமணமே வேணாங்கிற ஒரு அமைப்புக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். இதுதான் இந்த பிரம்மச்சாரி யோகத்தை கொடுக்கக்கூடியவை. இந்த 3 கிரகங்களின் இணைவுகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா நண்பர்களே? இதோட இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, வருகின்ற 2ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கிறது. முழுக்க இது வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது. 1 மாத வகுப்பு. இந்த ஜோதிட அடிப்படை பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே நம்பர் தான் 9994690117. அந்த வகுப்பு சம்பந்தமான விவரங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.